வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். GE 5131ல ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது இன்ஜினியரிங்க்கு ஃபஸ்ட் செமஸ்டர் எல்லாருக்குமே காமனான சப்ஜெக்ட். வாங்க, இந்த பைத்தான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பைத்தான் இஸ் அன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It's used to develop software and web application. பைத்தான் அப்படின்னா அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். அண்ட் தென் லோ லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷினுக்கு என்ன மட்டும் தான் தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அது வந்து மிஷின் லாங்குவேஜ். இது வந்து இங்கிலீஷ் சிம்பிள்ஸ் அண்ட் நார்மல் வேர்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். And Python is very popular because the syntax are very simple. Python வந்து ரொம்ப பாப்புலர். இந்த ட்ரெண்டிங்கில் இப்போ வந்து பைத்தான் தான் ரொம்ப பாப்புலர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நம்ம 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா A is equal to 5, B is equal to 10 and then print A plus B. ஜஸ்ட் இவ்வளோ தான் ப்ரோக்ராம். நம்ம இதை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். It's an readable code and large number of libraries are present. So the program focus on the solution. இது வந்து கோடிங் வந்து ரொம்ப ரீடபிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ டேரெக்டாகவே நம்ம வந்து அதிலிருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஆர் ப்ரெசன்ட். ஸோ த ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். அண்ட் தென் 4th பாயிண்ட், பைத்தான் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அண்ட் வி கேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ். இன் ஊப்ஸ் லாங்குவேஜ், இது வந்து பைத்தான் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஊப்ஸ் லாங்குவேஜ். இட் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜர் ஓரியன்டட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். பைத்தான் அப்படிங்கிறது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை சப்போர்ட் பண்ணும். இட்ஸ் டைனமிக்கலி டைப்டு and its dynamic memory allocation in memory, so allocated during its runtime and the user can able to allocate the memory. Python அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன், அதாவது ரன் டைம் வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகும். இஃப் தேர் இஸ் அ நீட், நம்மளும் வந்து மெமரிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூஸிங் malloc. அண்ட் தென் இப்போ வந்து C++ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷனில் வந்து மெமரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. It's an interrupted language that is லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இன்டரப்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டரப்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து மிஷின் லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணும். அதான் இன்டரப்டட் லாங்குவேஜ். இப்போ C++லாம் வந்து கம்பைலர் பேஸ்ட் லாங்குவேஜ். கம்பைலர் அப்படிங்கிறது வந்து மொத்த சோர்ஸ் ப்ரோக்ராம் மொத்தத்தையும் அட் அ டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பட் இன்டரப்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைத்தானில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைத்தான் இஸ் அன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இஸ் அன் இன்டரப்டட் லாங்குவேஜ், இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் and its syntax are simple, so it is very popular. Okay, and then problem solving technique. ஒரு 4 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ப்ராப்ளத்துக்கு ஒரு லாஜிக் கொடுக்கறதுக்காக வந்ததான் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் will provide logic to the problem. அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான லாஜிக்கை கொடுக்கறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். அது என்னென்ன டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட் அண்ட் த ப்ரோக்ராம். இந்த 4 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து லாஜிக் வந்து கொடுக்குறாங்க பைத்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்துடலாம். அல்காரிதம் இஸ் அன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம்.
அல்காரிதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கிற ப்ரொசீஜர் வந்து சொல்லும். ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக சொல்கிறது தான் அல்காரிதம். அண்ட் அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ், அன்ஆம்பிகுவஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ், ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். ப்ரிசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து வளவளன்னு நிறைய போகக்கூடாது. கரெக்டாக என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுக்குறது தான் ப்ரிசைஸ். அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா ரெடரன்சி, எந்த திருப்பி அகைன் அண்ட் அகைன் வந்து சேம் வேர்ட்ஸ்லாம் வரக்கூடாது. அண்ட் தென் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப் 7 ஸ்டெப் இவ்வளோ தான் இருக்கணும். 10 ஸ்டெப் 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் 7 ஸ்டெப், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஸ்டெப்ஸை குறைக்கணுமோ அந்தளவுக்கு எவ்வளோ கரெக்டாக என்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் கொடுக்கணும். அதான் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. அண்ட் தென் குட் குவாலிட்டி ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதம் குவாலிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் எப்படி இருக்குன்னா அது வந்து MAT நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. MAT மெமரி, அக்யூரேட், டைம். மெமரி அப்படிங்கிறது வந்து லெஸ் மெமரி அது வந்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் அல்காரிதம் ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அக்யூரேட், இட்ஸ் மோர் அக்யூரேட் பேஸ்ட் ஆன் அந்த நம்ம சொன்னோம்னா அல்காரிதம் எப்படி இருக்கணும், ப்ரீஷியஸ், அன்ஆம்பிகுவஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், இதான் வந்து அக்யூரேட். அண்ட் தென் டைம் வந்து கம்மியாக தான் எடுக்கணும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. இதெல்லாம் தான் இருக்கணும். ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் ஷுட் ஹேவ் MAT. M அப்படிங்கிறது மெமரி, A அப்படிங்கிறது அக்யூரேட், T அப்படிங்கிறது டைம். அண்ட் தென் ஃப்ளோ கிராஃப். Flow graph is a graphical representation of an logic. It is called as a flow graph. Flow graph அப்படிங்கிறது ஒரு graphical representation. அந்த லாஜிக்கோட கிராஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் flow graph. நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து லாஜிக்காக வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதான் வந்து flow graph. And then symbol for flow graphs are, ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பேர் ஃப்ளோ லைன்ஸ். இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் தீஸ் சிம்பிள்ஸ். எல்லா சிம்பிள்ஸையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ஃப்ளோ லைன்ஸ் தான். அண்ட் தென் terminal, this is terminal. It is used for start, end, pass, halt and the logic of the program. And then input or output is used for entering the input and getting the output. This is input and output. And then in the symbol பார்த்தீங்கன்னா rectangle symbol processing, it is used to represent logical instruction. Logical instruction represent பண்ணுறது தான் processing. And then ஒரு rectangle boxல இந்த ரெண்டு சைடும் கோடு லைன் போட்டோம்னா அதுக்கு பேர் function. It is used to call function. And then decision, diamond symbol அப்படிங்கிறது வந்து decision is used to make decision like if and if. என்ன மாதிரி decisionனா if else இந்த மாதிரி decisions எடுக்கிறதுக்கு. And then ஒரு குட்டி ரவுண்ட் இருக்கும், அது கனெக்டர் இஸ் யூஸ் டு கனெக்ட் த ஃப்ளோ லைன்ஸ். ஒரு ஃப்ளோ கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கிளியர், நீட் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. அந்த செகண்ட் பாயிண்ட், இட் ஷுட் ஹாவ் அ லாஜிக்கல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். தட் ஷுட் பி ஒன் ஃப்ளோ லைன்ஸ் ஷுட் கம் ஃப்ரம் டிசிஷன் மேக்கிங் சிம்பிள். தென் இதுதான் ஃப்ளோ கிராஃப். ஃப்ளோ கிராஃப் அப்படின்னா ஞாபகம் வேண்டியது என்னது, இட்ஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் தென் எல்லா சிம்பிள்ஸையும் நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் தென் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கணும். அண்ட் தென் டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு சிம்பிள் தான் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி கிளியர், நீட் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. இதுதான் ரூல்ஸ் ஃபார் ஃப்ளோ கிராஃப். தென் சூடோ கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ கோட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராமை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு பதிலாக நார்மல் லாங்குவேஜில் நம்ம வந்து டீட்டெயிலாக எழுதுறதுக்கு பேர் தான் சூடோ கோட். அதுக்கு என்ன எப்படி நம்ம நார்மல் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கெட், கம்பைல், கால்குலேட், இது வந்து கம்ப்யூட், கால்குலேட், ரிசல்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சூடோ கோட் ப்ரோக்ராமை வந்து எழுதுவோம். அண்ட் தென் தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்ப்போம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் கற்போம் வெல்வோம்.